Hi friends, this video is sponsored by School of Business Organization. இது வந்து 100% ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனி. ஸோ பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேவையான அளவு கோவக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கழுகிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயை சுடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நமக்கு தண்ணியெலாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. நம்ம இந்த எண்ணெயிலேயும் மூடி போட்டுட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு அந்த காயில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் வந்து இடைக்கிட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த காயில் இருக்க தண்ணியிலையும் நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயிலையுமே இந்த காய் வந்து வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமை மாற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.